ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பீஸா பண்ண போகிறேன். வெந்நீரில் கொஞ்சமாக சீனி, ட்ரை ஈஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நான் மாவு பிசைஞ்சிக்கிறேன். 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் சால்ட்டு சேர்த்துட்டு 15 நிமிஷம் ஊற வச்ச ஈஸ்ட் வாட்டர் இருக்குல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா நெகிழ்த்தியாக பிசைஞ்சுக்கோங்க. பரோட்டாவோடு நல்லா சாஃப்டாக பிசையணும். எக்ஸ்ட்ரா வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா அடித்து பிசைஞ்சாச்சு. எனக்கு மாவு கொஞ்சம் இந்த தடவை சரியாக வரல. நம்ம மாவு பிசைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா பேஸ் தனியாக உங்களுக்கு கிடைக்குது. ஆர்டர் போட்டு அதை வாங்கிக்கலாம். இல்லை இப்போலாம் சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கிது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு பிசைஞ்சு எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு 1 ஹவருக்கு. மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு காய்கறி, வெங்காயம், குடமிளகா, பன்னீர், சீஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஓடிஜியை ப்ரீ ப்ளீட்டிங் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டு 25 டிகிரி 250 டிகிரி டெம்பரேச்சரில் பேக் இல்லைனா க்ரில்லில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ மாவை திருப்பி கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு பீஸா பிளேட்டிங் இருக்கு இல்லையா, அதில் நல்லா ஆயில் தடவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் வச்சு நம்ம அகட்டி விட்டுடலாம். நல்லா கார்னர்லலாம் தடிமனாக இல்லாத அளவுக்கு நல்லா அகட்டி விட்டுட்டு ஸ்போக் வச்சு குத்தி விட்டுட்டு பீஸா பாஸ்தா சாஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள் போட்டுட்டு அப்புறம் சீஸ் போட்டால் ரெடி ஆகிடும். பேஸ் எனக்கு சரியாக பிசையலையா இல்லைனா ஈஸ்ட் பத்தலையான்னு தெரியல. அது மட்டும் கொஞ்சம் முருகிடுச்சு. மற்றபடி டேஸ்ட் கரெக்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, டைமிங் நான் சரியாக வைக்கலையான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கலாமோ, இல்லை ஆக்டிவேட் ஈஸ்ட்டு வாங்கியிருக்கலாம், ட்ரை ஈஸ்ட்டுக்கு பதிலான்னு தோணுச்சு. நான் ஆனியன், கேப்சிகம், பன்னீர் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு சீஸ் நிறைய சேர்த்துட்டு அப்படியே அதுக்குள்ளே அந்த 10 நிமிஷம் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சுது. நல்ல ஹீட் ஆகி சூடு வெளியே வரைக்கும் தெரிஞ்சுது. அதை ஆஃப் ஆனோடனே பீஸா பிளேட்டிங்கை அப்படியே உள்ளே வச்சுட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக பீஸா ரெடி ஆகிடும். கரெக்டாக இருந்தது. பட் அந்த பேஸ் மட்டும் கொஞ்சம் முறுமுறுப்பாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி ஓகே தான்.